ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் இருக்க கவிதை பேழை அன்னை மொழியை பாவலேறு பெருஞ்சித்திரனாரிலிருந்து நம்ம பார்க்கலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரியின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். இன்று பாவலர் பெருஞ்சித்திரனார் தமிழை பற்றி கூறுகிறார். வாங்க இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமொழி, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழை, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேக அலைவடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னையாகிய மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, மிக பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிறைத்து அரசாண்ட மண்ணுலகப் பேரரசி, பாண்டியனின் மகளே திருக்குறளின் பெரும்புகழே, 10 பாட்டே 8 தொகையே 15 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையை, பொங்கி எழும் நினைவுகளால் உன்னை தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். என் அன்னையாகிய மொழியே, மிகவும் அழகான செந்தமிழே அப்படின்னு பாவலேறு பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. பழமைக்கும் மிக மிக பழமைக்கும் பழமையாய் தோன்றிய, அதாவது அந்த காலத்தில் தோன்றிய மொழியே என் தமிழே, கடல் கொண்ட குமரி கண்டம், அதாவது கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அந்த கன்னியாகுமரியில் தோன்றிய என் தமிழே, மண்ணுலகப் பேரரசி, இந்த மண் இருக்க உலகோட மிகவும் பேரரசி, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே 8 தொகையே 15 கீழ்கணக்கே ஆகிய இலக்கியங்களை கொண்ட நீயே, சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலை, பொங்கி எழும் நினைவுகளால் உன்னை தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் என பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழை பற்றி இப்பாடலில் கூறியுள்ளார். அடுத்தது, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நாய் எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலையும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்கலல் மூல சென்னா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முத்துற்றோம் யாண்டும் முழந்தமிழே. செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைகளை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்றுமொழியார் உன்னை பற்றி கூறும்போது உடைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணவை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகடைத்து பாதுவதைப் போல் நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் களமூல உன் பெருமையை எங்கும் முழங்கின்றோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, மிகவும் செழுமை மிக்க தமிழே, அதாவது நிறைய இலக்கியங்களை வச்சிருக்க தமிழே, என் உயிரே, என்னால் சொல்ல முடியாத உன் பெருமைகளை என்னுடைய நாக்கால் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. பழம்பெருமையும் பழங்காலத்து பெருமையும் தமிழ் தனக்கென தனி சிறப்பும் உடையது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. அப்புறம், வண்டானது செந்தாமரை தேன், அதாவது ஒரு வண்டு போய் ஒரு மலரின் மீது உட்காந்து தேனை குடிக்கும் இல்லையா, அது தேனை குடிச்சிட்டு ஜாலியாக பாடும், சிறகரித்து பறக்கும், இப்படி பறந்துட்டே குடிச்சிட்டே போகும் இல்லையா, அதேமாரி நானும் உன்னை பார்த்து எங்கும் உன் பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு.